கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் தான் புதிய திருச்சபையினுடைய வரலாறு ஆரம்பிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பின் அவருடைய சீஷர்கள் ஆண்டவரே தொடர்ந்து அவர்கள் அப்போஸ்தல ஊழியத்தை செய்து கொண்டு வந்ததை எல்லாம் பார்த்தோம். இன்று இந்த அப்போஸ்தல ஊழியத்திலே ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. அந்த திருப்பு முனை என்று சொன்னால், ஒரு மகா பாதகன், முரட்டு குணமுள்ளதான ஒரு யூதன், இயேசுவுக்கு விரோதமாக இருந்தவன், பழைய ஏற்பாட்டின்படி மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்ததான ஒரு மனிதன், இயேசுவினுடைய சபையை, அந்த மார்க்கத்தாரை கூட இயேசுவினுடைய சபை என்று கூட சொல்ல முடியவில்லை, இந்த மார்க்கத்தாரை மிகவும் துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தினவனான ஒரு மனிதன் இருந்தான். அவன் பக்தி வைராக்கியமாக இருந்தவன். அவன் செய்ததான காரியம் என்னவென்று சொன்னால், ஸ்தேவான் மரித்த பொழுது அவனுடைய உடைகளை அவன் பாதுகாத்தவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இந்த 9ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த திருப்புமனை ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் படிக்க விரும்புகிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்தில் போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு பக்தி வைராக்கியமானவன் எருசலேமுக்கு நேராக போகின்ற வழியில் நடைபெற்றதான ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், தமஸ்குனுடைய இடத்துல வருகின்ற வேளையில் இயேசுவால் அவன் சந்திக்கப்படுகிறான். ஒரு பெரிய என்கவுண்டர் ஒன்று நடக்கிறது. அந்த என்கவுண்டர்களை பார்க்கும் பொழுது அவன் அந்த பேரொளியை, அந்த மத்தியான வெளிச்சில் நேரத்தில் அந்த வெளிச்சத்தை கண்டு அவன் கீழே விழுந்தான் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்தில் பார்க்கின்ற வேளையில் அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தரத்துக்கூடியதான ஒரு காட்சியை கண்டான். அந்த நேரத்தில் இயேசுவை அவன் கண்டு அந்த நேரத்தில் நீர் யார் என்று கேட்கிறான். அவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கிறார். பாருங்கள், சபையை அந்த நேரத்தில் துன்பப்படுத்தி சீஷர்களை கைது செய்து கொண்டு வரும்படி அவன் அதிகாரத்தை பெற்றவனாக இருந்தபொழுது இயேசு சும்மா இருக்கவில்லை. அவனை அந்த இடத்துல மேற்கொள்ளுகிறார், அவனோடு கூட எதிர்படுகிறார். நீ என்னையும் என்னுடைய சபையையும் துன்பப்படுத்துகிறாய், அந்த துன்பப்படுத்துகிற இயேசு யார் என்று கேட்கிறான். அந்த நேரத்தில் தான் முதலாவதாக இந்த சவுல் என்கிறவன் செய்ததான ஒரு காரியம் என்று சொன்னால், நீர் யார் என்று கேட்கிறான். அவர் தான் இயேசு சொல்லுகிறார், நீ தான் நான் துன்பப்படுத்துகிற இயேசு என்று சொல்கிறார். உடனடியாக, என் ஆண்டவனே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அந்த நேரத்தில் ஒரு இந்த புதிய ஏற்பாட்டிலேயே புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தக்கூடியதான சம்பவம் இது. இந்த வேளையில் இதை நாம் சிந்திப்போம். இந்த வேளையில் பவுல் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தானோ அதை போல் நாமும் கூட கிறிஸ்துவுக்கு வைராக்கியமாக இருக்க வேண்டும். மதங்களுக்கு அல்ல, இந்த ரிலிஜியாசிட்டி முக்கியம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதே முக்கியமான காரியம். ஆகவே இந்த வேளையில் இந்த சவுலுக்காக, பவுலாக போடுகிற சவுலுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக ஆண்டவரே, இந்த சவுலினுடைய மனமாற்றத்தை பார்க்கிறோம் ஐயா. அவனை மனமாறினது போல இன்னும் அநேக மக்கள் ஆண்டவரே கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய சபையும் துன்பப்படுத்தி கொண்டு வருகிறாங்க. அவர்களை நீர் ஆண்டவரே சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த தேசத்தில் நடக்கிறதான அந்த வன்முறைகளை நீர் தடுத்து நிறுத்தி கிறிஸ்தவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.